ஹாய் ஆல் வெல்கம் டு எக்ஸாம் எஜ் யூடியூப் சேனல். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கணக்குகள் முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கூட்டு வட்டி கணக்குகள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போறோம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன இருக்கு அப்படின்ட்டு. ஆண்டு ஒன்றுக்கு 10% வட்டி விகிதத்தில் ரூபாய் 5000ற்கு 3 வருடங்களுக்கான கூட்டி வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான வித்தியாசம் என்னன்னு கேக்குறாங்க. சோ எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பாருங்க, 3 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ n வந்து 3 இயர்ஸ். பிரின்சிபல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 5000. ஆர் வந்து எனக்கு 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் வந்து 5000, ஆர் வந்து 10%. ஸோ இந்த 3 இயர்ஸ்க்கு நமக்கு சிஐ மைனஸ் எஸ்ஐக்கு ஃபார்முலா இருக்கு, ஞாபகம் இருக்கா? PR² into 300 plus R divided by 100 cube. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஸோ P வந்து நமக்கு என்னது 5000, R² அப்படின்னா 100 அப்படின்னு கிடைச்சிருமா, இன்ட்டு 300 plus Rனா 310 divided by 100 cube இல்லையா? அப்போ 6 zeros வந்துரும். ஸோ இங்க எத்தனை 3 4 5 6 0 மேல இருக்கு. ஸோ கீழே இருக்க 6 0வும் கேன்சல் ஆயிடும். அப்புறம் என்ன இருக்கு, 5 into 31 அப்படின்னு இருக்கும். ஸோ 31 into 5 என்ன வந்துரும், 155. ஸோ 155 எந்த ஆப்ஷன், ஆப்ஷன்ல இல்ல. அப்போ இவற்றில் எதுவும் இல்லை. இதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆண்டு ஒன்றுக்கு 5% வட்டி விகிதத்தில் ரூபாய் 8000ற்கு 3 வருடங்களுக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். சோ இந்த சம் போட்டோம்ல, சோ அதே தான் இங்க பிரின்சிபல் என்னது 8000 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆர் வந்து 5%, இது வந்து n வந்து 3 இயர்ஸ். இப்போ நம்ம எழுதணும் பாருங்க இந்த ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத இந்த கொஸ்டின்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தான் எனக்கு போட போறீங்க. சோ கையோட நீங்க சால்வ் பண்ணி போட்டுருங்க, சரியா? ஃபார்முலாவும் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆண்டு தனி வட்டி 5%த்தில் ரூபாய் 6000 ஏ வங்கியில் முதலீடு செய்தார் அப்படின்னு இருக்கு. சோ தனி வட்டி. சோ அப்போ இங்க தனி வட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ அப்படின்றவரு தனி வட்டி அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றாரு. எவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்றாரு, 6000 5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பிரின்சிபல் வந்து 6000, எத்தனை சதவீத வட்டி விகிதம், 5%. இதுதான் முதல் பகுதி கொடுத்திருக்காங்க. அடுத்து என்னது, 8% ஆண்டு கூட்டு வட்டியில் பி வங்கியில் 5000 முதலீடு செய்தார் அப்படின்னு இருக்கு. சோ பி அப்படின்றவங்க 8% வங்கி வட்டியில் 5000 என்ன பண்றாங்க அப்படின்னா முதலீடு பண்றாங்க, கூட்டு வட்டியில முதலீடு பண்றாங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, 2 வருடங்களுக்கு பிறகு அவர்களுடைய வட்டிகளின் வித்தியாசம் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ n வந்து 2 இயர்ஸ் அப்படின்னா இவங்க 2 பேருடைய அந்த டிஃபரன்ஸ் என்ன, வட்டியோடைய டிஃபரன்ஸ் என்ன, சிஐ மைனஸ் எஸ்ஐ அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப நம்ம மேல பார்த்த ஃபார்முலா எல்லாமே எனக்கு பிரின்சிபல் சேமா இருந்தாதான் அப்ளை பண்ண முடியும். இங்க பிரின்சிபல் வேற வேறையா இருக்கு, ஆரும் வேற வேறையா இருக்கு. அப்ப நம்ம தனித்தனியா தான் போடணும். ஃபர்ஸ்ட் ஏக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்ப்போமா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. P வந்து 6000, N வந்து 2 இயர்ஸ், R வந்து 5 divided by 100 அப்படின்னு வந்துரும் இல்லையா? சோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். 2 5s are 10, 60 into 10 600 rupees அப்படின்னு கிடைச்சிடும். இதுக்கப்புறம் கூட்டு வட்டி சிஐ எப்படி கண்டுபிடிப்போம், 2 இயர்ஸ் அப்படின்னா 2-1 மெத்தட் அப்படின்னு நம்ம பேசிக்ல பாத்துருக்கோம் இல்லையா? சோ அப்போ 5000 rupees 8% divided by 100 பதிலா 2 0 போயிடும். அப்புறம் 8 5s are 40, அப்புறம் ஒரு 0 இருக்கு. சோ 400 வந்துரும். சோ 400க்கு திரும்ப 8% எடுப்போம், டிவைட் பை 100 பதிலா 2 0 போயிடும். சோ 8 4s are 32. 2-1 மெத்தட்னா இங்க இன்டூ 2 இங்க இன்டூ 1 அப்படின்னு போடுவோம். அப்போ இங்க வந்து 800, இது பிளஸ் 32. அப்போ நமக்கு என்ன வந்துரும், கூட்டு வட்டி 832 rupees அப்படின்னு கிடைச்சிடும். இப்ப இது ரெண்டத்தோட வித்தியாசம் என்ன வந்துரும், 232 rupees அப்படின்னு கிடைச்சிருமா? சோ 232 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பி ல இருக்கு. கிளியருங்களா? சோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, ஆண்டு வட்டி 12%த்தில் ரூபாய் 25000 கூட்டு வட்டி 3 ஆண்டுகளுக்கு பின் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 3 ஆண்டுகளுக்கு அப்புறமா எனக்கு கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. சோ ஃபார்முலா படியும் போடலாம், இல்ல 3%, அதாவது 3 இயர்ஸ்க்குன்னு கேட்டதுனால நம்ம ஏற்கனவே பார்த்த 3-3-1 மெத்தடும் பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா எதுல மேம் பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக் பிளேலிஸ்ட்ல நம்ம எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இங்க வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? ஸோ 3-3-1 மெத்தடும் போடலாம், ஃபார்முலாவும் போடலாம். ஸோ இங்க 12% அப்படின்னு இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா 0 0 நிறைய கேன்சல் ஆகுது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், ஃபார்முலா மெத்தட்லயே ட்ரை பண்றேன்,
சரியா? சோ இப்போ ஃபோர்த் கொஸ்டின்ல எனக்கு பிரின்சிபல் என்ன சொல்லியிருந்தாங்க, 25,000. ஆர் என்னது 12%. எத்தனை வருஷம் சொல்லியிருந்தாங்க நமக்கு, 3 years இல்லையா? சோ அப்போ n வந்து 3. நமக்கு ஃபார்முலா என்னது, அமௌண்ட்டுக்கு தான் இருக்கு. a ஈக்குவல் டு p இன்ட்டு 1 பிளஸ் ஆர் பை 100 டு த பவர் n அப்படின்னு இருக்கும். ஸோ பிரின்சிபல் வந்து நமக்கு 25,000. ஸோ ஆர் வந்து இங்கே 12 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும், 100 பிளஸ் 12 112 by 100ன்னு வரும். இங்க n வந்து 3ன்றதுனால 112 by 100 எத்தனை வாட்டி எழுதுவோம் நம்ம, 3 டைம்ஸ் எழுதணும். ஸோ 112 by 100. இப்போ இங்க 3 zeros இருக்கா, ஸோ இந்த 2 0 இங்க ஒரு 0 அப்படின்னு கேன்சல் பண்றோம். அடுத்து 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும், 5 அப்படின்னு இருக்கும், இங்க 2 அப்படின்னு இருக்கும். திரும்ப இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 56 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ அப்போ இங்க டிவைட் பை 100 அப்படியே வச்சுக்கலாம். மேல இருக்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா டிவைட் பை 100 அப்படின்னா 2 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்க என்ன இருக்கு, 112 56 இன்ட்டு 5 அப்படின்னா என்ன வந்துடும், 6 5s are 33. ஸோ 280 அப்படின்னு கிடைச்சிடும். 280 இன்ட்டு 112 ஸ்கொயர் அப்படின்னு பண்ணா எனக்கு அமௌண்ட் கிடைக்கும். அமௌண்ட்ல இருந்து என்ன பண்ணணும், எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் என்னன்னு வேணும். ஸோ இந்த அமௌண்ட்ல இருந்து நான் மைனஸ் 25,000 அப்படின்னு போட்டா நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ 112 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம், 112 ஸ்கொயர் இதை வந்து 100 பிளஸ் 12 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னா 10,000 அப்படின்னு வந்துடும். பிளஸ் பி ஸ்கொயர்னா 12 ஸ்கொயர் 144 பிளஸ் 2ab இல்லையா, அப்போ 2 இன்ட்டு 12 இன்ட்டு 100 அப்படின்னு இருக்கும். 12 இன்ட்டு 2 24. ஸோ 2400 அப்படின்னு இருக்கும். ஸோ 10,000 பிளஸ் 2400 இது கூட எனக்கு 144 அப்படின்னா 10,000 12,000. ஓகே, ஸோ இது வந்து 2,400. இங்க ஒரு 144 அப்படின்னு இருக்குன்னா 2,544 அப்படின்னு இருக்கும். அப்போ 12,544 இதுதான் எனக்கு 112 உடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ இது கூட நான் என்ன பண்ணணும், 280 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பெரிய பெரிய வேல்யூஸா இருக்கே மேம் அப்படின்னா நமக்கு வேற ஆப்ஷன் இல்லை. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கான ஆன்சர் வரும். இல்லை நீங்க 3-3-1 மெத்தட் பண்றீங்க அப்படின்னா என்ன வரும், 25,000. 25,000ல 12% அப்படின்னு போடுவோம். டிவைட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல் ஆயிடும். 250 இன்ட்டு 10னா 2,500. அடுத்து 250 இன்ட்டு 2 அப்படின்னு போறப்போ 500ன்னு வருமா? ஸோ அப்போ இது வந்து 3,000 அப்படின்னு கிடைச்சிடும். கரெக்டா? ஸோ 250 இன்ட்டு 10 அப்படின்னு போடுறப்போ நமக்கு என்ன வந்துடும், 2,500. அடுத்து 250 இன்ட்டு 2 அப்படின்னு போறப்போ ஒரு 500 வரும். ஸோ 2,500 பிளஸ் 500னா 3,000 வந்துடும். இப்போ அந்த 3,000க்கு திரும்ப 12% அப்படின்னு போடுவோம். டிவைட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல் ஆயிடும். 12 இன்ட்டு 3 நமக்கு என்னது 36. ஸோ 360 அப்படின்னு கிடைச்சிரும் இல்லையா? ஸோ 360 இந்த 360க்கு திரும்ப இன்டூ 12 டிவைட் பை 100 ஒரு 0 தான் கேன்சல் பண்ண முடியுது. அப்ப என்ன பண்ணணும், ஒரு டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறதுனா 36 இன்ட்டு 10 அப்படின்னு போடுறப்போ 360 அப்படின்னு வந்துடும். 36 இன்ட்டு 2 அப்படின்னு போட்டா 72 இல்லையா, 2 13 1 43 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ 43.2 அப்படின்னு வந்துடும். ஸோ 3-3-1 மெத்தட்னா இது இன்ட்டு 3 இது இன்ட்டு 3 இது இன்ட்டு 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இது ஒரு 9,000. இங்க 36 இன்ட்டு 3னா 18 1. ஸோ 1080 அப்படின்னு இருக்கும். இது கூட 43.2 அப்படின்னு போடுவோம். ஸோ இங்க 3.2 12 1 10. ஸோ அப்போ 10,123.2 அப்படின்னு இருக்கு. ஸோ 10,123.2 தான் என்னுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீங்க இந்த மெத்தட் ஈஸி அப்படின்னா இதை போடலாம். இல்ல நீங்க மேல இருக்கிற என்னது ஃபார்முலா மெத்தட் போடணும் அப்படின்னாலும் நம்ம ஃபார்முலா மெத்தடும் போட்டுக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் போலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆண்டு வட்டி 10% 10,000 ரோஷன் கூட்டு வட்டியில் 3 வருடங்களுக்கு முதலீடு செய்தார் அப்படின்னு இருக்கு. சோ 10,000 பிரின்சிபல் இதை என்ன பண்றாரு அப்படின்னா 10% அப்படின்னு 3 வருஷத்துக்கு என்ன பண்றாரு, கூட்டு வட்டி முறையில அவர் வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. அப்போ எனக்கு பின் அவருக்கு 3 வருடங்களுக்கு பின் அவருக்கு கிடைக்கும் தொகை என்ன, அமௌண்ட் என்ன அப்படின்றதுதான் நமக்கு கேக்குறாங்க. சோ அமௌண்ட் என்ன அப்படின்னு தெரியணும்னா நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 3 இயர்ஸ்க்கு 3-3-1 மெத்தட் போட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? 10,000 10,000ல 10% டிவைட் பை 100னா 2 0 போயிடும். ஸோ 1000 அப்படின்னு வரும்.
ஸோ 1000ல திரும்ப 10% டிவைட் பை 100 2 0 போயிடும். ஸோ 100 அப்படின்னு இருக்கும். 100ல திரும்ப 10%னா டிவைட் பை 100 2 0 போயிடும். ஸோ 10ன்னு வரும். 331 மெத்தட்ல இங்க இன்ட்டு 3 இங்க இன்ட்டு 3 இங்க இன்ட்டு 1. அப்போ இது 3000, இது ஒரு 300, இங்க ஒரு 10. அப்போ எனக்கு ஆன்சர் என்னது 3310 அப்படின்றது என்னுடைய கூட்டு வட்டி. இப்ப எனக்கு தொகை என்னன்னு தான் கேட்டாங்க. அப்ப தொகை என்னது பிரின்சிபல் 10,000 பிளஸ் 3310 அப்படின்னு கிடைச்சிடும். அப்ப நம்மளுடைய ஆன்சர் 13,310 மாறிடும். எந்த ஆப்ஷன்ல 13,310 இருக்கு, 210 இருக்கு, இங்க 320 இருக்கு. 310 தான் ஆன்சர். அப்ப ஆன்சர் வந்து இவற்றில் எதுவும் இல்லை. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையின் ஆண்டு வட்டி 5% வட்டியில் 2 வருடங்களுக்கு தனி வட்டி ரூபாய் 50 ஆகும். ஒரு குறிப்பிட்ட தொகையின் ஆண்டு வட்டி 5%. ஸோ பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லல நமக்கு. ஸோ 6th கொஸ்டின்ல எனக்கு குறிப்பிட்ட தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் என்ன அப்படின்னு நமக்கு சொல்லல. சொல்லாம என்ன சொல்லியிருக்காங்க, 5% வட்டியில் 2 வருடங்களுக்கான தனி வட்டி. N 2 years, R வந்து 5%. இதுக்கான தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, ரூபாய் 50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50 ரூபாய். இது ஒரு பார்ட் ஆஃப் த கொஸ்டின். அடுத்த பகுதி பாருங்க. எனில் அதே தொகைக்கு அதே வட்டி விகிதத்தில் அதே கால அளவிற்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? சோ இதே தொகை, இதே கால அளவு, இதே ஆர் அப்படின்னா எனக்கு கூட்டு வட்டி எவ்வளோ அப்படின்றதுதான் கொஸ்டின். சோ அப்ப ஃபர்ஸ்ட் இங்க பிரின்சிபல் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? எஸ்ஐக்கு வந்து பி NR டிவைடட் பை 100, இதுதான் எனக்கு 50 ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சோ அப்போ இங்க என்ன பண்ணலாம், இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 10 அப்படின்னு வருமா? இதை திரும்ப 2 டேபிள்ல கேன்சல் பண்றப்போ 5. அப்போ பிரின்சிபல் வந்து எனக்கு 500 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிடும். இப்ப கூட்டு வட்டி வேணும். எதுக்கு? பிரின்சிபல் 500, N 2, R 5 அப்படின்னு வேணும். ஸோ 2 வருஷம் அப்படின்னா 2-1 மெத்தட் போடலாம் இல்லையா? ஸோ அப்போ பிரின்சிபல் 500, R 5%, டிவைட் பை 100 2 0 போயிடும். ஸோ 25 அப்படின்னு வந்துடும். 25 × 5 டிவைட் பை 100 போட முடியாது. அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 25 × 5 னா 125, 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 1.25. இப்போ 2-1 மெத்தட்னா இங்க இன்ட்டு 2 இங்க இன்ட்டு 1. அப்போ இது 50, இங்க என்னது 1.25. அப்போ 51.25. இதுதான் என்னது என்னுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு. அடுத்த கொஸ்டின். அசல் தொகை 16,000, ஆண்டு வட்டி 10%, 2 வருடங்களில் அரையாண்டு கூட்டு வட்டியாக எவ்வளவு தொகையாக மாறும் அப்படின்னு இருக்கு. ஸோ 7வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, பிரின்சிபல் தானே. ஸோ அசல் தொகை வந்து 16,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசல் வந்து 16,000. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் 10%, ஆர் வந்து எனக்கு 10%, N வந்து 2. இங்க எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காம்பவுண்டட் அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை என்ன பண்றாங்க அப்படின்னா வட்டி கணக்கிடுறாங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கூட்டு வட்டியாக எவ்வளவு தொகையாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலா அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு 2 வருஷத்துல எத்தனை 6 மாசம் வரும்? 4 6 மாசம் வருமா? ஸோ அப்போ அமௌண்ட் A ஈக்குவல் டு பிரின்சிபல் 16,000 இன்ட்டு 1 + R / 100. இப்ப எனக்கு இது வந்து 12 மாசத்துக்கு எனக்கு 10%. அப்போ 6 மாசத்துக்கு வேணும் அப்படின்னா 5% வந்துருமா? ஸோ 1 + R / 100, 5/100 to the power n. எனக்கு 2 வருஷத்துல 4 அரையாண்டு வரும். ஸோ to the power 4 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ இங்க எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 105/100. எத்தனை வாட்டி எழுதணும்? 105/100 4 டைம்ஸ் எழுதணும். ஸோ வேற ஆப்ஷனே கிடையாது. 4 டைம்ஸ் எழுதி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். 105/100 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இங்க 105/100 நான் 5 டேபிள்ல கேன்சல் பண்றேன்னு வைங்களேன். 21/20 எல்லாத்துலயுமே எனக்கு 21/20 அப்படின்னு கிடைச்சிடும். சரியா? ஸோ 21/20. அப்புறம் 16,000ல ஒரு 3 0 இருக்கு. நான் இந்த 3 0வை கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ 2 டேபிள்ல அடிச்சேன் அப்படின்னா 8ன்னு வரும். திரும்ப இதை 2 டேபிள்னா 4, திரும்ப இதை 2 டேபிள்னா 2, இதை 2 டேபிள் அடிச்சா 10 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ எனக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னா 21 power 4/10 அப்படின்னு இருக்கு. 21 ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும்? 441. அப்போ 441 ஸ்கொயர்/10 அதான் என்னுடைய அமௌண்ட் வந்துடும். ஸோ அப்போ 441 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ 441 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தான் அடுத்த டார்கெட்டா யோசிக்கணும். ஸோ 400 + 41 ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாமா? 400 + 41 ஸ்கொயர். 400 ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைச்சிடும்? 16
ரெண்டு ஜீரோ, 4க்கு 16, அப்புறம் 2 0 2 0, இதான் 400 ஸ்கொயர். இப்போ 41 ஸ்கொயர் நமக்கு என்ன வந்துடும்? 4 ஸ்கொயர் 16, 1 ஸ்கொயர் 0 1, 4 into 1 4 2s are 8, ஸோ 0 8. அப்போ 1681 தான் எனக்கு 41ஓட ஸ்கொயர். ஸோ 1681. அடுத்து என்னது? 2 into a into b அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ 2 4s are 8, ஸோ 800 into 41. 41 into 8 அப்படின்னு போட்டால் 328ன்னு வந்துடும். அப்புறம் 2 0 இருக்கு. ஸோ 32,800 அப்படின்னு ஃபில் பண்ணுமா? ஸோ 32,800. இதை மூணையும் ஆட் பண்ணா இதான் எனக்கு 441 ஸ்கொயர். ஸோ இது 1 8 14 1 2 3 4, இது 9 1 அப்படின்னு இருக்கும். அப்புறம் டிவைடட் பை ஒரு 10 இருக்கு. ஸோ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். இதுதான் என்னுடைய அமௌண்டா மாறிடும். ஸோ 19,448. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அசல் தொகை 16,000ற்கு ஆண்டு வட்டி 20% 9 மாதங்களுக்கு காலாண்டுக்கு கூட்டு வட்டி எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அசல் வந்து 16,000. ஸோ எத்தனாவது கேள்வி? எனக்கு 8வது கேள்வி. இங்கேயும் போன கொஸ்டின்ல பார்த்த மாதிரி எனக்கு அசல் பிரின்சிபல் வந்து 16,000 தான். இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காலாண்டுக்கு ஒரு முறை எனக்கு வட்டி கணக்கிடுறாங்க. எனக்கு எண் வந்து 9 மந்த்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 9 மந்த்ஸ்ல காலாண்டுனா 3 மந்த்ஸ். எத்தனை காலாண்டு இருக்கும்? 3 காலாண்டு இருக்குமா? ஸோ அப்ப இங்க எண் வந்து நான் 3 அப்படின்னு போடணும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஆண்டு வட்டி வந்து 20%. ஸோ அப்போ 12 மாசத்துக்கு எனக்கு 20%. அப்ப 6 மாசத்துக்கு என்ன வந்துடும்? 10%. 3 மாசத்துனா 10க்கு பாதி 5%. ஸோ அப்ப 6 என்ன போடணும் அப்படின்னா 5% அப்படின்னு போடணும். இப்ப என்ன கேக்குறாங்க? கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 3 அப்படின்னா 331 மெத்தட் அப்படின்னு போட்டுக்கலாமா? ஸோ 331 மெத்தட்னா 16,000க்கு எனக்கு என்ன வேணும்? 5% அப்படின்னு வந்துடும். ஸோ டிவைட் பை 100க்கு பதிலாக 2 0 போயிடும். ஸோ 16 into 5 அப்படின்னா 80 அப்படின்னு வரும். அடுத்து ஒரு 0 இருக்கு. ஸோ 800. அடுத்து 800 into 5 டிவைட் பை 100க்கு பதிலாக 2 0 போயிடும். ஸோ 8 5s are 40. அடுத்தது 40 into 5 டிவைட் பை 100க்கு ஒரு 0 தான் கேன்சல் பண்ண முடியுது. இன்னொரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். 4 5s are 20 அப்படின்னு வரும். ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட்னா 2.0ன்னு வந்துடும். 331 மெத்தட்னா இது into 3 இது into 3 இது into 1 இல்லையா? ஸோ அப்போ இங்க வந்து 2,400. 40 into 3 120, இங்க ஒரு 2. அப்போ 2,522 அப்படின்றதுதான் என்னது? நம்மளுடைய கூட்டு வட்டி. ஸோ 3,522. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஆண்டு வட்டி 10% ரூபாய் 2,800க்கு 1.5 வருடங்களுக்கு கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஆண்டு வட்டி ஆர் வந்து எனக்கு 10%. சோ ஆர் 10%. என் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 1/2 வருஷம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பிரின்சிபல் என்னது? எனக்கு 2,800 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப இந்த மாதிரி சமக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அமௌண்ட் A equal to P into 1 plus R by 100 to the power n அப்படின்னு இருக்கும். சோ இங்க பிரின்சிபல் வந்து 2,800. ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு எனக்கு 10% தான். அப்போ 100 plus 10 110 by 100 அப்படின்னு போடுவோமா? அடுத்து எனக்கு 6 மாசத்துக்கு என்னது? இது 5% அப்படின்னு வந்துருமா? சோ அப்போ 105 by 100 அப்படின்னு போடணும். சோ இப்போ இங்க 2 0 இருக்கு. சோ இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். வேற என்ன கேன்சல் பண்ணா? இந்த 0 கேன்சல் ஆயிடும். இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 21, இது 2. இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 14 அப்படின்னு இருக்கும். இப்ப என்னெல்லாம் இருக்குன்னா 14 into 11 into 21 அப்படின்னு இருக்கு. ஸோ 21 into 11 அப்படின்னு போட்டா என்ன வரும்? 21. இது ரெண்டையும் ஆட் பண்ணி நடுவில். ஸோ 231 into 14 அப்படின்னு இருக்கும். இப்போ நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். ஆனா இங்க கேட்டது என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ அப்போ வர்ற அமௌண்ட்ல இருந்து நான் என்ன பண்ணணும்? minus 2,800 பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 231 into 10, அதுக்கப்புறம் 231 into 4 அப்படின்னு பண்ணாதான் எனக்கு ஃபுல் அமௌண்ட் என்னன்னு தெரியும். ஸோ 2310. இங்க 4 3 4s are 12, மிச்சம் 1. ஸோ 924. அப்போ இங்க 3 4 9 10 12 1. ஸோ 3,234. இதுதான் எனக்கான அமௌண்ட். எனக்கு சிஐ வேணும் அப்படின்னா பிரின்சிபல் மைனஸ் பண்ணும். ஸோ 3,234ல இருந்து எனக்கு 2,800 மைனஸ் பண்ணும். ஸோ இது 4, இது 3, இங்க 12 8 போச்சு அப்படின்னா 4. அப்போ 434 தான் என்னுடைய கூட்டு வட்டி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆண்டு வட்டி 6 1/4% 20,480க்கு
2 வருடம் 73 நாட்களுக்கு கூட்டு வட்டியானது. சோ இது வந்து சற்றே கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து என்னது 20,480. சோ இது என்ன பிரின்சிபல் கடன் எனக்கு தெரியல. சோ மொத்தமா தானே நம்ம கடன் வாங்குவோம், 20,000 30,000 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் வாங்குவோம். இங்க 20,480 அப்படின்னு அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. ஒருவேளை நமக்கு போயிட்டு வர பஸ் செலவுக்கு எல்லாம் சேர்த்து வாங்கியிருப்பாங்க போல. சோ இங்க ஆண்டு வட்டி வந்து 6.1/4% அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இது எத்தனை வருஷத்துக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2 வருஷம் 73 நாளா. சோ 2 வருஷம் 73 நாள் அப்படின்னு வாங்கியிருக்காங்க. சோ அப்போ இங்க என்ன போடணும், ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு நம்ம எப்பயும் போல போட்டுலாம். என்ன போடுவோம், A ஈக்குவல் டு P இன்ட்டு P வந்து 20,480 into 1 plus R by 100. இங்க R என்ன எழுதலாம், 24 plus 1 25 by 4 அப்படின்னு வந்துரும். இப்ப R by 100 அப்படின்னா என்ன வரும், R வந்து எனக்கு 25 by 4 into 100 அப்படின்னு இருக்கும். ஸோ 25 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 4. அப்போ R by 100 அப்படின்றது நம்ம 1 by 16 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. அப்போ இங்க 1 plus R by 100 1 by 16 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ இது வந்து 2 இயர்ஸ்க்கு. ஸோ 2 அப்படின்னு போட்டுலாம். அடுத்து 73 டேஸ்க்கு நம்ம எப்படி போடணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அடுத்த 73 டேஸ்க்கு 1 plus A by B R by 100 அப்படின்னு போடணும். ஸோ இங்க A by B அப்படின்றது எனக்கு இது 73 டேஸ். இதை வந்து நான் வருஷமா மாத்தணும்னா 365 டேஸ் இல்லையா, டிவைடட் பை 365 டேஸ். அப்ப இங்க என்ன வந்துரும் எனக்கு, இது 73ஆம் வாய்ப்பால்ல அடிப்படும். ஸோ 1/5 அப்படின்னு கிடைச்சிடும். இப்ப இந்த A by B அப்படின்றது எனக்கு இந்த 1/5 தான். ஓகேவா. ஸோ அப்போ இங்க A by Bன்றது நமக்கு 1/5. R by 100 என்னது எனக்கு 1/16. ஸோ அப்போ 1 plus 1/5 into 1/16 அப்படின்னு போகணும். ஸோ இப்போ இங்க எல்சிஎம் எடுத்தா 16 plus 1 17 வந்துருமா. ஸோ 20,480 into 17/16 அப்படின்றது 2 வாட்டி எழுதுவோம். அடுத்து இங்க சால்வ் பண்ணா என்ன வரும், 16 into 5 ஃபர்ஸ்ட் என்னது 6 5 30 380 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்ப இங்க 1 இருக்கு. அப்ப இது 80 plus 1 81 அப்படின்னு இருக்கும். ஸோ 81/80 அப்படின்னு கீழே நமக்கு வந்துரும். ஓகேவா. ஸோ இப்ப இதை சால்வ் பண்ணா எனக்கு அமௌண்ட் என்னன்னு கிடைக்கும். இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டி என்னன்னு தான் கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டு இதுல இருந்து என்ன பண்ணணும், எவ்வளவு கழிக்கணும், 20,480 மைனஸ் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றது கிடைக்கும். சரியா. சோ இப்ப இது 16 டேபிள்லயே கேன்சல் பண்றோம்னு வைங்களேன். என்ன வரும், 1ல 16 மிச்சம் 4 44 அப்படின்னு இருக்கும். 16 into 2 வந்து நமக்கு 32 மிச்சம் 12. ஸோ 128 அப்படின்னு இருக்கும். ஸோ 16ல 128 வேணும் அப்படின்னா என்னது, 8 6 are 48. ஸோ 8ல வந்துடும். ஸோ 1280. திரும்ப 16 டேபிள்ல இங்க நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னா 80 அப்படின்னு கிடைச்சிடும். இந்த 80யும் இந்த 80யும் கேன்சல் ஆயிடும். அப்போ மிச்சம் இருக்குது 17 ஸ்கொயர் இன்ட்டு 81 அப்படின்னு இருக்கும். 17 ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும், 1 ஸ்கொயர் 01, 7 ஸ்கொயர் 49, 1 into 7 7 2s are 14. ஸோ அப்போ 289 அப்படின்னு இருக்கும். ஸோ 289 into 81 தான் என்னன்றது தான் நம்மளுடைய அமௌண்ட். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், 289 into 80. மேம் இதெல்லாம் எனக்கு எக்ஸாம் ஹாலில் போட டைம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம் 2 சம் இப்படி லென்த்தியா போக தான் செய்யும். எக்ஸாம் ஹாலில் நம்ம பொறுமையா போட்டுதான் ஆகணும். பொறுமையா இந்த சென்ஸ் வந்து நம்ம அதை ரிப்பீட் பண்ணாம ஃபர்ஸ்ட் வாட்டியே கரெக்டா போட ட்ரை பண்றதுக்கான பொறுமையா நான் சொல்றேன். சரியா. அப்புறம் ஸோ ப்ராக்டிஸ் பண்ண அது ஆட்டோமேட்டிக்கா ஃபாஸ்டா வந்துடும். ஸோ இப்போ இங்க 9 8s are 72 7, 8 8s are 64 plus 7 71 அப்படின்னு இருக்கும். ஸோ 7 16 plus 7 அப்படின்னா 23. ஸோ அப்போ இங்க ஒரு 0 இருக்கு. ஸோ 0 289 அப்படின்னா இது 9 10 1 4 3 2. ஸோ 23,409 அப்படின்னு இருக்கும். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு பிரின்சிபலை நான் மைனஸ் பண்ணுமா. ஸோ பிரின்சிபல் என்ன இருந்தது, 20,000 அப்படின்னு இருந்துச்சு இல்லையா. ஸோ பிரின்சிபல் வந்து 20,418 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா 20,480. ஸோ அப்ப இதுல இருந்து நான் 20,480 மைனஸ் பண்ணா என்ன வரும் அப்படின்றத என்ன பண்ணோம், நம்ம அடுத்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் என்னது நம்மளுடைய ஆன்சராகவும் இருக்கும். ஸோ 23,409 இதுல இருந்து என்ன மைனஸ் பண்ணும், 20,480. ஒரே ஒரு நிமிஷம்.
20,480 நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணாதான் எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கிடைக்கும். ஸோ 9, இது 10, 3 அப்படின்னு இருக்கும். ஸோ 2, இது 13, 2 அப்படின்னா இது 2, இங்க 9 அப்படின்னு வந்துடும். ஸோ 2929 அப்படின்றது தான் நம்மளுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ வெற்றிகரமா 10 சம் போட்டோமா. ஸோ 16வது சம் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆண்டு வட்டி 12.5% ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 2 வருடங்களுக்கு கூட்டு வட்டியானது 170 ஆகும் எனில் தனி வட்டி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஆண்டு வட்டி ஆர் வந்து எனக்கு 12% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 2 வருடங்களுக்கு, ஸோ அது இந்த தொகை என்னன்னு தெரியல, 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கூட்டு வட்டி வந்து எனக்கு 170 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு தனி வட்டி என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றதான் கேக்குறாங்க. ஓகேவா. சோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், இங்க ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்க PNR by 100 அப்படின்னு போடணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 2 இயர்ஸ்க்கு ஃபார்முலா வந்து PR² by 100 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இதுல எனக்கு P தெரியாது, CI மைனஸ் SIல எனக்கு SI என்ன அப்படின்றது தெரியாது. ஸோ அப்ப SI இன் டர்ம்ஸ் ஆஃப் Pல போட்டு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா. இப்ப CI இங்க என்னது 170 மைனஸ் SI வந்து P, N வந்து 2, R வந்து 12.5 25/2 அப்படின்னு எழுதிக்கிறேன் இன்ட்டு 100. ஓகேவா. PNR by 100. இங்க P, R வந்து 25/2. ஸோ இங்கேயும் நான் 25/2 அப்படின்னு எழுதிக்கிறேன். 2 into 2. இங்க 100 ஸ்கொயர் இல்லையா. ஸோ அப்போ 100 into 100 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இங்க எல்லாமே எனக்கு என்னதான் பிரின்சிபல் இருக்கு. ஸோ பிரின்சிபல் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இப்படியும் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இப்படி பண்ணா என்ன வரும், இந்த 2 கேன்சல், 25 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 4 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இப்போ இங்க இதை 25 டேபிள் கேன்சல் பண்ணா 4, இந்த 25 கேன்சல் பண்ணா 4. அப்போ இந்த சைடு என்ன இருக்கும், P by 2 2s are 4, இங்க 4 4s are 16. ஸோ 16 into 4 அப்படின்றப்போ 64 அப்படின்னு இருக்கும். இந்த P by 4 இந்த சைடு வரப்போ பிளஸ்ல வந்துருமா. ஸோ P by 4 இது வந்து 170. இப்போ இங்க என்னது எனக்கு இன்ட்டு 16 அப்படின்னு பண்ணா கீழே டினாமினேட்டர் சேம் ஆயிடும். அப்போ இங்க என்னது நமக்கு 17P by 64 ஈக்குவல் டு 170. ஸோ இது 17 டேபிள்ல கேன்சல் பண்ணா 10. அப்போ என்னுடைய பிரின்சிபல் வந்து 640 ரூபா. பட் நமக்கு தேவையானது இந்த பிரின்சிபல் கிடையாது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சால்வ் பண்ணதுதான் எனக்கு P by 4 அப்படின்னு இருந்துச்சு. அப்ப எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது P by 4. அப்போ 640/4 அப்படின்னு போட்டா 160 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 160 எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டு வட்டி 8% 2 வருடங்களுக்கு கூட்டு வட்டியில் 2916 மாறும் எனில் அசல் தொகையானது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அசல் தான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு 2 வருஷத்துல கூட்டு வட்டியில எனக்கு எவ்வளவா மாறி இருக்கு அப்படின்னா 2916 மாறி இருக்கு. ஸோ அமௌண்ட் வந்து 2916 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எத்தனாவது சம், 12th சம். ஸோ 12th சம்ல அமௌண்ட் 2916 மாறி இருக்கு. ஸோ எத்தனை வருஷத்துல அப்படின்னா 2 வருஷத்துல. ஆர் வந்து எனக்கு 8%. இப்போ பிரின்சிபல் என்னன்னு தான் கேள்வி. ஸோ அப்போ அமௌண்ட் 2916 ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 plus R by 100. அப்போ 108/100 எத்தனை வாட்டி எழுதணும், 2 times எழுதணும். ஸோ 108/100 அப்படின்னு எழுதணும். ஸோ அப்போ இங்க 2916 இந்த 100 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இல்லை நம்ம 2 டேபிள்லயே கேன்சல் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும், 54/50. ஸோ இங்கேயும் 54/50. திரும்ப 2 டேபிள்ல கேன்சல் பண்றப்போ இது 27, இது 25 அப்படின்னு வந்துடும். ஸோ இது 27, இது 25. அப்போ 2196 into 25 ஸ்கொயர் இங்க மேல வந்துடும். ஸோ 625 டிவைடட் பை 27 ஸ்கொயர் ஈக்குவல் டு P அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா. ஸோ இந்த 27 வந்து நம்ம கேன்சல் பண்ற மாதிரி பாத்துக்கலாமா. ஸோ கேன்சல் ஆகுதா அப்படின்றத என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணலாம். ஸோ 3 டேபிள்ல எனக்கு யூனிட் டிஜிட்ல 6 இருக்கிற மாதிரி கேன்சல் ஆகாது. ஸோ அப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணலாம், 9 டேபிள்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 9 டேபிள்ல அப்படின்னா 3ல 27 மிச்சம் 2 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ 2ல 18 அதுக்கப்புறம் மிச்சம் 3 அப்படின்னு இருக்கும். ஸோ 2ல 18 மிச்சம் 3 அப்படின்னா 4. ஸோ அப்போ 9 டேபிள்ல கேன்சல் ஆகுது. ஸோ இங்க 3 இங்க 324 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1ல 3. ஸோ இப்போ இது வந்து 1ல 3
108 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 108 அப்படின்னா இப்போ இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9, இங்கே 36 அப்படின்னு இருக்கும். இதை 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4. அப்போ என்னுடைய பிரின்சிபல் வந்து 625 into 4. So 5 4s are 22, 2 4s are 8 plus 2 10, 1. So 2500 இதான் நம்மளுடைய பிரின்சிபல். இப்போ நம்ம கிட்ட கேட்டது அந்த பிரின்சிபல் தானா? ஆமா, அந்த பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2500 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வட்டி ஆண்டுக்கு ஒரு முறை வசூலிக்கப்படுகிறது. அந்த தொகைக்கு ஆண்டு வட்டி 10%, 3 வருடங்களுக்கு கூட்டு வட்டி 331 எனில் அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட தொகை அப்படின்றது அசல். ஸோ அந்த அசல் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை வருஷத்துல கேட்குறாங்கன்னு பாருங்க. 10%, 3 வருஷம். ஸோ ஆர் வந்து 10%, என் வந்து எனக்கு 3 வருஷம். ஸோ இங்க கூட்டு வட்டி தானே, கூட்டு வட்டி என்ன சொல்லியிருக்காங்க? 331 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 331. நமக்கு ஃபார்முலா படி பார்த்தா எனக்கு அமௌண்ட் தான் தெரியும். அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 பிளஸ் ஆர் பை 100 டு த பவர் என். அமௌண்ட்னா எனக்கு என்னது? பிரின்சிபல் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ 331 which is equal to p இன்ட்டு இங்க ஆர் வந்து 10. அப்போ 110 by 100 எத்தனை வாட்டி எழுதணும்? 3 டைம்ஸ் எழுதணும். ஏன்னா எனக்கு n வந்து 3. அப்போ 110 by 100. ஸோ அப்போ இங்க மேல இருக்கிற 3 0 கீழே இருக்கிற 3 0 கேன்சல் ஆயிடும். அப்போ இங்க மேல என்ன இருக்கும்? 11 11 11 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ 11 ஸ்கொயர் 121. 121 இன்ட்டு 11 பண்ணும். 121 இன்ட்டு 10னா 1210. அடுத்து 121 இன்ட்டு 1னா 1331 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1331p டிவைடட் பை 1000 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க 331 வச்சுட்டு நான் p இந்த சைடு எடுத்துட்டு போறேன் மைனஸ் பின்னு. இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்க இன்ட்டு 1000 வருமா? மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 1000. ஸோ அப்போ இங்க மேல வந்து எனக்கு 331p டிவைடட் பை 1000 which is equal to 331. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ இங்க 1 ஆயிடும். அப்போ p equal to நமக்கு என்ன ஆயிடும்? 1000 rupees அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 14th கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையின் ஆண்டு வட்டி 8%, கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டி ஆகியவற்றுக்கிடையே உள்ள வித்தியாசம் 768 எனில் அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 14வது கொஸ்டின். ஸோ 14வது கொஸ்டின் என்ன? கிவன் டேட்டா இன்னொரு வாட்டி வாசிங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையின் ஆண்டு வட்டி வீதத்தில் 8%. ஸோ ஆண்டு வட்டி வீதம் ஆர் வந்து 8%, கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டி ஆகியவற்றின் இடையே உள்ள வித்தியாசம், கூட்டு வட்டி தனி வட்டி, இதனோட வித்தியாசம் எனக்கு 768 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அந்த பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்றதுதான் கொஸ்டின். இங்க எனக்கு என் இல்லாம நம்ம எப்படி பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறது? ஸோ டேட்டா எதுவும் மிஸ் ஆகுது. ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ 14th சம். ஸோ 14th சம் வந்து அசல், தனி வட்டி, கூட்டு வட்டி தனித்தனியா போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா என் வந்து 2 வருஷம் அப்படின்னு அவங்களாவே எடுத்து போட்டிருக்காங்க. சரியா? ஏன்னா என் வந்து இங்க 2 வருஷம்னு போட்டிருக்காங்க. ஸோ அது கிவன் டேட்டாலாம் எனக்கு மிஸ் ஆகுது. ஸோ 2 வருஷம். இப்போ சிஐ மைனஸ் எஸ்ஐ. சிஐ அப்படின்றது எனக்கு பிரின்சிபல் இன்ட்டு 1 பிளஸ் ஆர் பை 100. அப்போ 108 by 100. 2 வருஷம்ன்றதுனால நான் 2 வாட்டி எழுதுனா போதும். மைனஸ் எஸ்ஐ அப்படின்னா பிஎன்ஆர் பை 100. பிஎன்னு தெரியாது, என் 2 வருஷம், ஆர் வந்து 8 டிவைடட் பை 100. இதுதான் நமக்கு என்னது? 768 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதை வந்து நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்றோம்னு வைங்க. 2 டேபிள்ல என்ன வந்துடும்? 54 by 50. திரும்ப 2 டேபிள்னா 27 by 25. இங்கேயும் அதே மாதிரி தான் வரப்போகுது, 27 by 25 அப்படின்னு. அப்போ இங்க 27 ஸ்கொயர் நமக்கு என்னது? 27 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 04, 7 ஸ்கொயர் 49, 2 7s are 14, 14 into 2 28. அப்போ 9 12 1. ஸோ 729 அப்படின்னு இருக்கு. ஸோ 27 ஸ்கொயர் அதானா? ஸோ 729. அப்போ மேல வந்து 729p டிவைடட் பை 25 ஸ்கொயர் 625 மைனஸ் இங்க என்ன இருக்கும் நமக்கு? 2 டேபிள்ல இதை நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னா 50 அப்படின்னு இருக்கும். திரும்ப இங்க என்ன பண்ணலாம்? 2 டேபிள்ல கேன்சல் பண்றோம்னா இங்க 425 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இங்க வந்து 4p by 25 ஈக்குவல் டு 768. இப்போ டினாமினேட்டர் சேம் ஆக்கணும்னா இங்க மல்டிப்ளை பை 25 அப்படின்னு பண்ணணும். ஸோ அப்போ மேல வந்து நமக்கு என்ன வந்துடும்? 25 into 4 100. அப்போ இங்க 629p by
625 ஈக்குவல் டு 768 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு 768 இன்ட்டு 625 டிவைடட் பை 629. ஸோ அவங்களுக்கும் அதே ஆன்சர் வந்திருக்கான்னு பாருங்க. ஸோ 4x by 625 அப்படின்னு இருக்கு. ஸோ 104x by 625 நமக்கு கூட்டு வட்டி 104x by 625 வந்துச்சு. என்ன வந்துச்சு? ஏன்னா நம்ம நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 27 ஸ்கொயர் பை 625 இது என்ன வந்துச்சு? ஸோ 27 ஸ்கொயர். ஸோ 27 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். ஓகே. ஸோ இங்கே நம்ம பண்ண தப்பு பாருங்க. இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடணும். ஆனால் நான் இங்கே அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தான் போட்டிருக்கேன். இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கணும்? திரும்ப ஒரு மைனஸ் பி இருக்குல்ல, ஸோ அதை மறந்துட்டோம் பார்த்தீங்களா? ஸோ இங்கே ஒரு மைனஸ் பி அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மைனஸ் பிக்கு அப்புறமா தான் என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம இதுக்கப்புறம் தான் இன்னொரு வாட்டி மைனஸ் பண்ணியிருக்கணும். சரியா? ஸோ அதுதான் நம்ம பண்ண மிஸ்டேக்கு. இந்த மைனஸ் எக்ஸை நம்ம விட்டுட்டோம். ஓகேவா? ஸோ இதை கரெக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. 1,20,000 அப்படின்னு வருது தொகை. நம்ம தப்பு நீங்க பண்ணுவீங்க, நாங்க கரெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி நம்மளே கரெக்ட் பண்ணி ட்ரை பண்ணலாமா? ஸோ 729 மைனஸ் 625p டிவைடட் பை 625 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ 729ல இருந்து எனக்கு 625 மைனஸ் பண்ணா என்ன வரும்? இது 40104 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்போ 104p by 625 மைனஸ் இங்க என்னது? எனக்கு இப்போ 100 by 625 அப்படின்னு வந்துருமா? ஸோ 100 by 625 ஈக்குவல் டு 768. ஸோ அப்போ இங்க நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4p by 625 ஈக்குவல் டு 768. இப்போ இது 4 டேபிள்ல கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. 1ல 4 மிச்சம் 3 9 4s are 36 ஸோ 2. ஸோ அப்போ 192 அப்படின்னு வருது. அப்போ பிரின்சிபல் வந்து 192 இன்ட்டு 625 அப்படின்னு போடணும். ஸோ இப்போ நீங்க அட்லீஸ்ட் மல்டிப்ளை பண்றதாவது ட்ரை பண்ணலாம் இல்லையா? ஸோ கண்டிப்பா கிளாஸ் முடிஞ்சதும் நான் சால்வ் பண்றேன்னு விடாம நீங்களும் திரும்ப சால்வ் பண்ணி பார்க்கணும். சரியா? ஸோ அப்போ இங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 1,20,000 அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் வந்து எங்க இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்த கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட தொகையின் ஆண்டு வட்டி 10% 2 வருடங்களுக்கு கூட்டு வட்டியானது 420 ஆகும் எனில் அந்த தொகையின் அதே கால அளவிற்கு அதே வட்டி விகிதத்தில் தனி வட்டி எவ்வளவு? ஒரு குறிப்பிட்ட தொகை பிரின்சிபல் என்ன தொகைன்னு சொல்லல, அதோட ஆண்டு வட்டி வந்து 10%. 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 420 எனில் அந்த தொகையின் அதே கால அளவிற்கு அதே தொகைக்கு அதே கால அளவிற்கு அதே வட்டி விகிதத்தில் எனக்கு தனி வட்டி என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து பிரின்சிபல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை இங்க எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு 420. ஸோ அமௌண்ட்னா எனக்கு பிரின்சிபல் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ 420 பிளஸ் பி ஈக்குவல் டு p into 1 plus r by 100. அப்போ 110 by 100 n 2ன்றதுனால நம்ம 110 by 100 ரெண்டு வாட்டி எழுதணும். ஸோ இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்போ இங்க என்ன வந்துடும்? 121 p by 100 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சைடு 420 p இந்த சைடு எடுத்துட்டு வந்தா மைனஸ் p. அப்போ நம்ம இங்க எல்சிஎம் எடுக்கிறப்போ 121 மைனஸ் 100 அப்படின்னு இருக்கும். ஸோ 21 p by 100 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ p வேணும் அப்படின்னா 420 இந்த 100 மேல போயிடும். ஸோ 2 0 டிவைடட் பை 21 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 2000 அப்படின்னு வரும். ஸோ இங்க பிரின்சிபல் 2000 அப்படின்னு கிடைச்சிச்சு. எஸ்ஐ வந்து PNR by 100. ஸோ 2000 இன்ட்டு 2 இன்ட்டு 10 டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல். ஸோ 200 இன்ட்டு 2 400 அப்படின்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? 16th கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டுதோறும் வட்டி செலுத்துமாறு முதலீடு செய்யப்பட்டது. அடுத்தடுத்த 2 வருடங்களுக்கான வட்டி முறையே 500 மற்றும் 540 எனில் அந்த தொகை என்ன அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருந்திருக்கு. ஸோ 16th சம் ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருந்திருக்கு. ஆண்டுதோறும் வட்டி வந்து எனக்கு 500 540 அப்படின்னு மாறி இருக்கு. சரியா? சோ ஒரு குறிப்பிட்ட தொகையை ஆண்டுதோறும் வட்டி செலுத்துமாறு முதலீடு செய்யப்பட்டது. அடுத்தடுத்த 2 வருடங்களுக்கான வட்டி 500 540 எனில் அந்த தொகை எவ்வளவு? சோ இந்த பிரின்சிபல் எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இங்க கூட்டு வட்டி அப்படின்னு அவங்க எதுவுமே சொல்லல. சரியா? கூட்டு வட்டின்னு சொல்லாத வரைக்கும் நம்ம அதை தனி வட்டினே எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்ப நான் தனி வட்டி அப்படின்னு எடுத்துதான் சால்வ் பண்ண போறேன். சோ எனக்கு பிரின்சிபல் என்னன்னு தெரியாது. இந்த 2 இன்ட்ரெஸ்டையும் நான் மைனஸ் பண்ணா
எனக்கு ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கிடைக்குமா? ஸோ ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 40 ரூபாய். ஓகேவா? ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் 40 ரூபானா இந்த 40 எனக்கு 500ல எத்தனை பெர்சென்ட்னு பாருங்க. 40/500 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டா அந்த 40 500ல எத்தனை பெர்சென்ட்னு தெரிஞ்சிருமா? ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். ஸோ இது வந்து 8% அப்படின்னு வரும். ஸோ ஆர் வந்து எனக்கு 8%. ஸோ ஆர் 8% அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு தெரியணும். அடுத்தடுத்த 2 வருடங்களுக்கான அடுத்தடுத்த வட்டி தான் இது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வருஷத்துக்கு. ஸோ அப்போ n வந்து எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 2 வருஷம் அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ எனக்கு இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 40. ஓகேவா? இந்த 40ன்றது இது வந்து ஒரு வருஷத்துக்கானது தான். ஸோ அப்போ பி என்னன்னு தெரியாது. ஆர் 8 1 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டா இங்க என்ன வரும்? 8 5s are 40. அப்போ பிரின்சிபல் வந்து எனக்கு 500 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 500 ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. இல்ல. எனில் அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதை நம்ம போட்ட மாதிரி போட்டது தப்பு. பட் அப்போ இங்க போட்டதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ என்ன டிஃபரன்ஸ்ன்னு பாருங்க. இதே 40 நம்மளும் போட்டோம். வட்டி விகிதம் 8% வந்துச்சு. ஸோ மொத்த தொகை அப்படின்றது தான் வந்து நமக்கு என்னன்னு கேக்குறாங்க. ஸோ மொத்த தொகை என்ன வந்துச்சு? ஸோ இது வந்து 500 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? மொத்த தொகை அப்படின்னு போட்டு ஓகே 100 இன்ட்டு 500 அப்படின்றது எனக்கு பிரின்சிபலா வச்சுக்கிட்டாங்களா? டிவைடட் பை ஆர் வந்து எனக்கு 8. ஓகே. ஸோ I equal to PNR by 100 இல்லையா? ஸோ இந்த I தான் நமக்கு என்னது? 500. ஓகே. ஸோ இப்போ நம்ம பண்ண தப்பு வந்து இங்க 40 கிடையாது. ஸோ இங்க I வந்து எனக்கு 500 இல்லையா? ஸோ அதுதான் நம்ம பண்ண தப்பு. ஸோ இங்க I வந்து 500. இது ரெண்டு இன்ட்ரெஸ்டோட வித்தியாசம் தான் நான் 40 அப்படின்னு போட்டேன். எதுக்கு? ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ தட் எனக்கு பேஸ் ரெஃபரன்ஸா வச்சு ஆர் 8 அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஆனா இந்த இன்ட்ரெஸ்ட் I equal to PNR by 100 அப்படின்னு போடுறப்போ எனக்கு வருஷத்துக்கு 500 ரூபாய். அப்போ ஒரு வருஷத்துக்குன்னு போடுறப்போ இப்ப நான் 2 வருஷத்துக்குன்னு போடுறப்போ 540ன்னு போடணும். ஸோ 540 ஈக்குவல் டு P இன்ட்டு 8 இன்ட்டு 2/100 அப்படின்னு போடணும். சரியா? ஸோ அப்போ இங்க வருஷத்துக்குன்னு போறப்போ 500ன்னு போடணும். இப்போ நமக்கு என்ன வந்துடும்? P ஈக்குவல் டு 500 அப்புறம் இந்த 2 0 இருக்கு டிவைடட் பை 8 அப்படின்னு வரும். இதான் என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட். இப்போ நான் 2 டேபிள்ல கேன்சல் பண்றேன் அப்படின்னா இங்க என்ன வந்துடும்? 2ல 4 மிச்சம் 1. ஸோ 2 5 அப்புறம் ஒரு 3 0 வந்துடும். ஸோ இது வந்து 4. இப்போ 4 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா என்னது? 6 4s are 24 மிச்சம் 1. 2 4s are 8 மிச்சம் 2. ஸோ 6250 அப்படின்னு கிடைச்சிடும் 4 டேபிள்ல ஸ்ட்ரைட்டா கேன்சல் பண்றப்போ. அப்போ என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் என்னது? 6250. ஸோ நம்ம பாதி வரைக்கும் கரெக்டா போட்டோம். எங்க தப்பு பண்ணிட்டோம்? இங்க இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்றதுலாம் அதை பண்ணிட்டோம். இங்க இந்த ரெண்டு அடுத்தடுத்த ஆண்டுக்கான வட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த ஆண்டுக்கான வட்டி அப்படின்றப்போ நான் இந்த வட்டி வித்தியாசத்தை இங்க போடக்கூடாது இல்லையா? கரெக்டா? ஸோ அங்க வட்டி என்னவோ அதுதான் போடணும். ஸோ அதுதான் நம்ம பண்ண கேர்லெஸ் மிஸ்டேக். ஓகே. ஸோ அது ஆப்ஷன்ல இல்லாததுனால நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். ஸோ எதெல்லாம் எப்படிலாம் போட்டு நம்ம யோசிப்போம் பாருங்க. அடுத்த கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட தொகை 2 வருடங்களில் 9680 மற்றும் 3 வருடங்களில் 10,648 மாறும் எனில் ஆண்டு வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகை எனக்கு 2 வருஷத்துல எவ்வளவா மாறுது அப்படின்னா 9680 மாறுது. அதே தொகை எனக்கு 3 வருஷத்துல எவ்வளவு மாறுது? 10,648 மாறுது. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? வட்டி விகிதம் என்ன அப்படின்றதுதான் கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்ப இங்க ஃபார்முலா என்ன வரும்? அமௌண்ட் 9680 ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 plus r by 100. ஸோ இது 2 இயர்ஸ்க்கு. அப்போ 1 plus r by 100 to the power 2 அப்படின்னு எழுதணும். இங்க ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 plus r by 100 to the power 3 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன். இது ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதுனா செகண்ட் ஈக்குவேஷன் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வந்துடும்? எனக்கு p இன்ட்டு 1 plus r by 100 to the power 3 divided by p இன்ட்டு 1 plus r by 100 to the power square equal to 10,648 divided by 9,680. So இந்த PP cancel ஆயிடும். So 1 plus r by 100 whole square இது cancel ஆயிடும். அப்போ 1 plus r by 100 இந்த வேல்யூ தான் 10,648 by 9680.
ஸோ இந்த 1 அந்த சைட் போச்சு அப்படின்னா -1ல வருமா? ஸோ அப்போ R/100 ஈக்குவல் டு 10,648 டிவைடட் பை 9680 -1. இப்போ இங்க எல்சிஎம் எடுக்கிறப்போ இங்க மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9680 அப்படின்னு போடுவோம்ல. ஸோ அப்போ 10,648 -9680 அப்படின்னா என்ன வரும்? இது 8, இது 14, இது 5 அப்படின்னா இங்க 6, இங்க 15, இது வந்து 9 அப்படின்னு ஆயிடும். ஸோ இங்க வந்து 968 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ 968 by 9680 இதுதான் என்னுடைய R/100. ஸோ இப்போ இது வந்து 968 எவ்வளோ கேன்சல் பண்ணா 1/10 வரும். இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்போ R என்ன வந்துடும்? 10% அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ R தானே நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அப்போ R வந்து 10%. அடுத்த கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டியுடன் 2 வருடங்களில் 2916 மற்றும் 3149.28 ஆக மாறும் எனில் அந்த தொகை எவ்வளவு? ஒரு குறிப்பிட்ட பிரின்சிபல் எனக்கு 2 வருஷத்துல 2916 இருக்கு. மற்றும் ஆனா இங்க ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. 2 வருஷம் மற்றும் 3 வருடங்களில். சோ 3 வருஷத்துல இந்த அமௌண்டா ஆகுது. அதுதான் டேட்டா மிஸ்ஸிங். சரியா? ஆக மாறும் எனில் அந்த தொகை என்ன? பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப மேல போட்டோம் இல்லையா? சோ அதே ப்ரொசீஜர் தான். சோ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு. அது எனக்கு 2 வருஷத்துல என்னவா மாறுது அப்படின்னா 2916 அப்படின்னு மாறுது. ஸோ அந்த பிரின்சிபல் அமௌண்ட் 3 வருஷத்துல எவ்வளவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3149.28 அப்படின்னு மாறுது. ஸோ இப்போ மேல போட்ட மாதிரியே நம்ம என்ன பண்ணணும்? போட்டு R என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ R என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்? இங்க இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணணும். R என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அப்ளை பண்ணா பிரின்சிபல் என்ன அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அந்த பிரின்சிபல் தான் என்ன அப்படின்றத இங்க கண்டுபிடிச்சு போடணும். ஸோ அதை நான் எப்படி போடணும் அப்படின்னு ஹிண்ட் சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். இங்க பாருங்க பிரின்சிபல் எக்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ்க்கு 1 + R/100 ஹோல் ஸ்கொயர் 2916. 3 இயர்ஸ்க்கு இந்த அமௌண்டா இருக்கு. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போறப்போ 1 + R/100 அப்படின்னு இந்த அமௌண்ட் வரும். ஸோ இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா R8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்ல R8 அப்படின்னு போட்டீங்கன்னா x × 108/100 2 வாட்டி எழுதணும். எழுதி சால்வ் பண்ணா நமக்கான பிரின்சிபல் அமௌண்ட் கிடைக்கும். சரியா? இது நான் வாயில சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ 18th கொஸ்டின். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு. கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது 5 வருடங்களில் 2 மடங்காகும். அந்த தொகை 8 மடங்காக அதே வட்டி விகிதத்தில் மாறுவதற்கு எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னு இருக்கு. ஸோ 5 வருஷத்துல 2 மடங்கு ஆகுது. ஓகேவா? ஸோ 5 இயர்ஸ்ல எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா 2 மடங்கு 2 டைம்ஸ் 2 மல்டிபிள்ஸ் ஆகுது. எத்தனை வருஷத்துல எனக்கு 8 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்குறேன். ஸோ இந்த மடங்கு எப்பயுமே நான் இதே நம்பரால மல்டிப்ளை தான் பண்ணும். ஸோ இப்போ 2 × 2 4, 4 × 2 8 அப்படின்னு வரும். இங்க டைம் எப்பயுமே நான் என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். ஸோ அப்போ 5 + 5 10, 10 + 5 என்னது? 15 இயர்ஸ். ஸோ அப்போ 15 இயர்ஸ்ல எனக்கு 8 மடங்கு ஆயிடும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இங்க கூட்டு வட்டி அப்படின்னா இந்த மாதிரிதான் மடங்கு கணக்குகள்லாம் போடணும். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது 3 வருடங்களில் 6690 மற்றும் 6 வருடங்களில் 10,035 மாறும் எனில் அந்த தொகை எவ்வளவு? ஸோ பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ 20th கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் 3 வருஷத்துல 6690 ஆகுது. ஸோ பிரின்சிபல் 3 வருஷத்துல 6690 ஆகுது. ஸோ அதே பிரின்சிபல் அமௌண்ட் 6 வருஷத்துல என்ன ஆகுது? 10,035 மாறுது. ஸோ 10,035. அப்ப இங்க ஈக்குவேஷன் என்னது? எனக்கு அமௌண்ட் 6690 ஈக்குவல் டு P × 1 + R/100 to the power 3. இங்க ஈக்குவேஷன் வந்து 10,035 ஈக்குவல் டு P × 1 + R/100 to the power 6 அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். அப்படின்னா 1/2 அப்படின்னு போடுறப்ப என்னவாகும்? இந்த PP கேன்சல் ஆயிடும். இந்த 6ல இந்த கியூப் இது கேன்சல் ஆயிட்டு எனக்கு 1 + R/100 ஹோல் கியூப் ஈக்குவல் டு 10,035 டிவைடட் பை 6,690 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இது எதோட கியூப் வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா என்னது? நம்மளுடைய அடுத்த மிகப்பெரிய டாஸ்கா இருக்கும். இல்லைன்னா நம்ம அது எதோட கியூப் வேல்யூன்னு தெரியாம நம்ம அப்படியே வச்சு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம். 20th கொஸ்டின் தானே? ஸோ இங்க பாருங்க 10,035 6690 அப்படின்னு இருக்கு.
ஸோ இதை என்ன பண்ணலாம், 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம்னு வைங்க. 2ல் 10 0 2007. இங்கே என்னது 1ல் 5 மிச்சம் 1, 3ல் 15 மிச்சம் 1, 3ல் 15 மிச்சம் 4னா 8 அப்படின்னு கிடச்சிடும். திரும்ப இதை வந்து 3/2 வேணும் அப்படின்னா இங்கே 2007. இங்கே வந்து நான் 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன்னு வைங்க. 4ல் 12 மிச்சம் 1, 4ல் 12 மிச்சம் 1 6. இங்கே வந்து 6ல் 18 மிச்சம் 2, 6ல் 18 மிச்சம் 2னா 9 அப்படின்னு கிடச்சிடும். திரும்ப இதை எதில் கேன்சல் பண்ணலாம், நம்ம 6 6 9 4 4 6 அப்படின்னு இருக்கு. ஸோ 4 4 6 அப்படின்னா இது கண்டிப்பாக நமக்கு 3 டேபிளில் கேன்சல் ஆகுறது டவுட் தான். ஏன்னா யூனிட் டிஜிட் 6 வர்ற மாதிரி நமக்கு 3 டேபிளில் இருக்குமான்னு தெரில. ஸோ 1ல் 3 மிச்சம் 1, ஸோ 3ல் 12 மிச்சம் 2 26 அப்படின்னு இருக்கும். ஸோ 6 டேபிளில் போகாது. ஸோ 669/446 அப்படின்னு இருக்கு. ஸோ இது ரெண்டும் திரும்ப நம்ம எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலான்னு பாருங்க. 6 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமா? 6 டேபிளில் மேலே 669 நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆகாது. ஸோ 2 டேபிள் ஆகாது, 3 டேபிள் ஆகாது. 4 டேபிளில் யூனிட் டிஜிட் 9 வர்ற மாதிரி டவுட் தான். ஸோ 7 டேபிளில் ட்ரை பண்ணி பாருங்க. 7 டேபிளில் ட்ரை பண்ணால் 7 8 8s are 60, சாரி 7 டேபிள்ல ட்ரை பண்ணணும். ஸோ 7 8s are 56 இருக்கும். ஸோ 7 9s are 63, மிச்சம் 3 தான் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து 9 டேபிள்லையும் நமக்கு என்ன பண்ணாது அப்படின்னா கேன்சல் பண்ணாது. ஸோ அப்போ 669/446 என்ன டேபிளில் கேன்சல் ஆச்சு அப்படின்னா இங்கே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு 3/2 அப்படின்னு பண்ணிட்டாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், 446 669 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 446 1ல் எனக்கு 446 மிச்சம் என்ன இருக்கும் 3, இங்கே 2, இங்கே 2 2 2 3 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ 2 2 3 அப்படின்றது இதில் ஹாஃபா. ஸோ அப்போ நான் ஒரு 0 சேர்த்துக்கிறேன் அப்படின்னா என்ன வரும், 446 × 5னா 6 5s are 33, 4 5s are 20, 23 2, இங்கே 20 2 2 30 வந்துருச்சு. ஸோ அப்போ 1.5 அப்படின்னு போட்டால் எனக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சு. அப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். ஸோ கேன்சல் பண்ணால் 1.5 அப்படின்னு வருது. எது 1 + r/100³ வந்து எனக்கு 1.5. இங்கே என்ன ஈக்குவேஷன் இருக்கு, எனக்கு 6690 = P × ஸோ 6690 = P × 1 + r/100³ அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த வேல்யூ டோட்டலாக எனக்கு 1.5. அப்போ 6690/1.5 3/2 எழுதலாமா, இங்கே 3, இங்கே மேலே 2 போயிடும், which is equal to P. ஸோ இப்போ இந்த 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2230 2230 அப்படின்னா 4460. இதான் நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, 4460 ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்த கொஸ்டின், 10,000ற்கு முறையே முதல் வருடத்தில் ஆண்டு வட்டி விகிதம் 4%, இரண்டாவது வருடத்தில் 5% மற்றும் மூன்றாவது வருடத்தில் 6%ஆகவும் இருந்தால் அந்த தொகையின் 3 வருடத்திற்கான கூட்டு வட்டி கேட்குறாங்க. ஸோ அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், 10,000 × முதல் வருஷத்துல 4%, அப்போ 104/100. அடுத்த வருஷத்துல நமக்கு 5%, அப்போ 105/100. மூணாவது வருஷத்துல 6%, அப்போ × 106/100. ஸோ இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணி இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கிறீங்களா. ஸோ இதுவுமே நமக்கு என்னது, ப்ராக்டிஸ். என்ன மேம் இன்னைக்கு ப்ராக்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்னா, நான் இங்க கேன்சல் பண்ணி காமிச்சிட்டே இருந்தா உங்களுக்கு என்ன வந்துடும், வீடியோ பாக்குறப்போ தூக்கம் வந்துடும். ஸோ நான் எது இம்பார்ட்டன்ட்டோ அதை நான் கேன்சல் பண்றேன். ரிமைனிங் என்ன பண்ணணும், நீங்க எனக்கு சால்வ் பண்ணி சொல்லுங்க. நான் ஹிண்ட் மட்டும் தான் கொடுப்பேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கடன் வழங்குபவர் ஒருவர் ஆண்டு வட்டி 4%ற்கு பணத்தை வாங்கி அதற்கான வட்டியை ஆண்டு இறுதியில் வட்டியை கட்டுகிறார். கடன் வழங்குபவர் ஒருவர் ஆண்டு வட்டி 4%ற்கு பணத்தை வாங்கி அதுக்கான வட்டியை ஆண்டு இறுதியில கட்டுறாரு. அவர் அந்த பணத்தை அரையாண்டு கூட்டு வட்டி முறையில் 6% ஆண்டு வட்டியில் கடனாக கொடுக்கிறார் மற்றும் அதற்கான வட்டி அவருக்கு வருட இறுதியில் கிடைக்கிறது. எனவே அவருக்கு ஒரு வருடத்திற்கு 104 ரூபாய் 50 பைசா லாபம் கிடைத்தது எனில் அவர் கடனாக வாங்கிய தொகை எவ்வளவு. சோ இந்த கொஸ்டினுக்கு பிரின்சிபல் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. சரியா, அவரு கடன் வாங்கியிருக்காரு. இங்கே எனக்கு கூட்டு வட்டி அப்படின்னு அவர் சொல்லல, கடன் வாங்குறது. ஓகேவா, அப்ப இது வந்து தனி வட்டி. R வந்து 4%, இது வந்து தனி வட்டியில அவர் வந்து கடன் வாங்குறார். ஓகேவா, அவர் அந்த பணத்தை அரையாண்டுக்கு கூட்டு வட்டிக்கு விடுறாரு. சோ இங்க வந்து கூட்டு வட்டி R வந்து 6%, ஆனா இங்க காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. அப்ப நம்ம இங்க யூஸ் பண்ண வேண்டியது 3% அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். எத்தனை வருஷத்துக்குன்னு பாருங்க, வட்டி கணக்கிடுகிறார் மற்றும் அதற்கான வட்டி அவருக்கு வருட இறுதியில் கிடைக்கிறது. சோ எல்லாமே n வந்து
ஒரு வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வருஷத்துல எனக்கு எத்தனை அரையாண்டு இருக்கும்? 2 இருக்கும். அப்ப இங்க எண்ணு வந்து 2 அப்படின்னு வரும். இங்க எண்ணு வந்து ஒரு வருஷம் அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ அவருக்கு லாபம் என்ன கிடைக்குது? கூட்டு வட்டியில கொடுக்கறதுனால அவருக்கு லாபம் 104 ரூபாய் 5 பைசா வருது. அப்ப இங்க சிஐ மைனஸ் எஸ்ஐ வந்து எனக்கு 104 ரூபாய் 5 பைசா அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அவர் கடனாக வாங்கிய தொகை எவ்வளவு, பிரின்சிபல் எவ்வளவு அப்படின்றதான் கொஸ்டின். சோ இப்ப இங்க சிஐ வேணும் அப்படின்னா என்னது? பிரின்சிபல் இன்ட்டு 1 plus r by 100 r வந்து 3. அப்போ 103 by 100 எத்தனை வாட்டி எழுதணும்? 2 வாட்டி எழுதணும். 103 by 100 இது வந்து எனக்கான அமௌண்ட். ஸோ இந்த அமௌண்ட்ல இருந்து நான் பிரின்சிபலை மைனஸ் பண்ணாதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ மைனஸ் பி மைனஸ் இங்க பி என்ஆர் பை 100 பி என் 1 ஆர் வந்து 4 divided by 100 equal to 104.5. ஸோ அப்போ இங்க வந்து 103 ஸ்கொயர் p divided by 100 square minus p minus 4p divided by 100 equal to 104.5. ஸோ இங்க என்ன பண்ணோம்? கீழே ஃபுல்லா எல்சிஎம் எடுத்தா இன்னொரு 100ஆல நம்ம என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயே அதே ப்ரொசீஜர் தான் போட்டிருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. ஸோ இங்கேயும் அதே இன்னொரு 100ஆல தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எல்சிஎம் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ 103 ஸ்கொயர் பி மைனஸ் 100p minus 4 into 100 அப்போ 400p divided by 100 இன்னொரு 100னா 2 0 சேர்ந்துக்கும் which is equal to 104.5. இந்த 4 zeros நான் இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன் அப்படின்னா என்ன வந்துரும்? 1045. ஸோ ஒரு டிஜிட் தள்ளி வந்துருச்சு. அப்புறம் 3 zeros வந்துரும். இங்க என்ன இருக்கும்? 103 ஸ்கொயர். ஸோ 103 ஸ்கொயர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? 100 plus 3 whole square அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கலாம். 100 ஸ்கொயர் வந்து எனக்கு 10,000 வந்துரும். 3 ஸ்கொயர் 9. அப்போ 2 into 3 into 100 அதான 2ab இல்லையா? 2 into 3 6 அப்புறம் 600 அப்படின்னு வந்துரும். அப்போ இங்க என்ன வந்துரும்? 10,609 இதான் ஆன்சர். அப்போ 10,609 minus 100 minus 400 into p. அப்போ இதுல இருந்து எனக்கு டோட்டலா 500 மைனஸ் பண்ணும். அப்போ 10109 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 10109 p equal to 1045000. இதே தான் அவங்களுக்கும் கிடைச்சிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து 209 அப்படின்னு இருக்கு. ஸோ 104.5. ஸோ அப்போ இங்க லாபம் வந்து ரெண்டையும் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் 609 by 100 இருக்கு. அதுக்கப்புறம் இங்க மைனஸ் எக்ஸ் பை 25. ஓகே. ஸோ இங்க 10,000 இங்க ஓகே. இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இங்க 100 ஸ்கொயர் வேணும் அப்படின்னா இங்க வந்து 10,000 வரும். ஸோ திரும்பியும் தப்பு பண்றோம் பாருங்க, கேர்லெஸ் மிஸ்டேக். நல்ல வேலை இங்கே செக் பண்ணிட்டோம். ஸோ 10,000 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ 10,609ல 10,000 போச்சு அப்படின்னா 609 மைனஸ் 400 பி அப்படின்னு இருக்கும். ஸோ 609 மைனஸ் 400 அப்படின்னா 209 பி ஈக்குவல் டு 1045000. ஸோ இப்போ கரெக்டாக வருதான்னு பாருங்க. 209 இங்கே 10500 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கேன்சல் பண்ணீங்க ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து 209 டேபிள்ல கேன்சல் பண்றீங்க அப்படின்னா 5ல கேன்சல் ஆகும். ஸோ 209 ஸ்ட்ரெயிட்டா கேன்சல் பண்ணா 5000. ஸோ அப்போ என்னுடைய அசல் என்னது அப்படின்னா 5000 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மனிதன் ஆண்டு தனி வட்டி 5% 6000 வங்கியில் இருப்பு வைத்தார். மற்றொருவர் ஆண்டு கூட்டு வட்டி 8% 5000 இருப்பு வைத்தார். 2 வருடங்களுக்கு பின் அவர்கள் இருவருடைய வட்டி தொகையின் வித்தியாசம் என்ன? ஸோ இங்க வந்து 2 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 கண்டிஷன் என்ன அப்படின்னு தெளிவா எழுதுனா நமக்கு ஆன்சர் முடிஞ்சிடும். ஒரு மனிதன் ஆண்டு வட்டி 5%, தனி வட்டி. ஸோ தனி வட்டி வந்து எனக்கு 5%. அமௌண்ட் எவ்வளோ? 6000. ஸோ பிரின்சிபல் வந்து இங்க 6000. இங்க என்னது? எனக்கு பிரின்சிபல் வந்து 5000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க வந்து கூட்டு வட்டி. இங்க ஆர் வந்து எனக்கு 8%. என் வந்து நமக்கு 2 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் தான் கேட்குறாங்க. இங்க எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வந்துடும்? பி 6000 NR divided by 100. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். 5 2s are 10. ஸோ 600. இங்க நமக்கு என்னது? 2 வருஷம் அப்படின்னா 2-1 மெத்தட் போடலாமா? 5000 into 8 divided by 100 2 0 போயிடும்.
ஸோ அப்போ 8 5s are 40, 400. 400 into 8 divided by 100 ரெண்டு ஜீரோ போயிடும், which is equal to 32. 2-1 மெத்தட்னா இங்கே into 2, இங்கே into 1. ஸோ இது 800 plus 32, 832. இப்போ இது ரெண்டுக்கான வித்தியாசம் 232. இதே சம் நம்ம ஏற்கனவே போட்டோமோ ஸ்டார்டிங்ல. ஸோ 232 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட தொகையின் 2 ஆண்டுகளுக்கான 10% வட்டி விகிதத்தில் தனிவட்டு மற்றும் கூட்டு வட்டி ஆகியவற்றுக்கிடையே உள்ள வித்தியாசம் 65 ஆகும் எனில் அந்த தொகை அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியல. 2 வருஷம் 10% தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி ஆகியவற்றில் உள்ளே உள்ள வித்தியாசம். ஸோ 10% தான் R. ஓகேவா, இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் எனக்கு என்னது, கூட்டு வட்டி மைனஸ் தனி வட்டி, இதுக்கான வித்தியாசம் எனக்கு 65 ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எனில் அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க நமக்கு அதே பிரின்சிபல், அதே R ரெண்டுமே அதே இருக்கா. அப்ப இங்க என்ன பண்ணலாம், 24வது சம்ல. ஸோ 24வது சம் CI மைனஸ் SI வந்து 65. இங்க n வந்து எனக்கு 2 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ n 2 வருஷம்னா 2 வருஷத்துக்கு இங்க வித்தியாசம் என்னது, PR²/100². இதான் 65. P தான் என்னன்னு தெரியாது. R என்ன சொல்லியிருந்தாங்க, எனக்கு 10% வட்டி விகிதத்தில் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ 10%, 10 into 10 equal to 65. இந்த 200ல ஒரு 100 இன்னொரு 100 அப்படின்னு எழுதுறேன். ஸோ இந்த ஒரு 100 இந்த 10 10 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ P வந்து நமக்கு என்ன வந்துடும், 6500 அப்படின்னு கிடைச்சிருமா. ஸோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஆண்டு வட்டி பெயரளவு விகிதம் 6%, அரையாண்டு வருடாந்திர வட்டி விகிதம் என்ன. ஸோ இப்போ ஆண்டு வட்டி வந்து எனக்கு 6%. ஸோ ஆண்டு வட்டி வந்து 6% அப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க வட்டி விகிதம் என்ன அப்படின்றதுதான் கேக்குறாங்க. ஓகேவா, இப்போ எனக்கு இயர்லி ஒன்ஸ் கணக்கிடுறாங்க அப்படின்னா A equal to P into 1 plus R/100 to the power n அப்படின்னு எழுதுவேனா, கரெக்டா. ஸோ இப்போ இங்க வந்து எனக்கு இது வந்து 1 இயருக்கு. இப்போ நான் வந்து ஹாஃப் இயருக்கு காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னு போட்டா R/2 போடுவோம், கரெக்டா. ஸோ அப்போ R/2 அப்படின்னு போடுவோம். ஸோ R/2னா எனக்கு 6/2 3 அப்படின்னு போடுவோம், ரைட். இப்போ நான் வந்து இந்த பிரின்சிபல் அமௌண்ட் 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த பிரின்சிபல் அமௌண்ட் 100 ரூபாய் அப்படின்னா A equal to 100 into எத்தனை வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க, வட்டி விகிதம் ஆண்டு வட்டி அப்படின்னு தான் இருக்கு. ஸோ அப்போ இங்க கேட்டிருக்கிறது வந்து இங்க 2 வருஷம் அப்படின்னு நம்மளாதான் போட்டிருக்கோம். இங்க 2 வருஷம் அவங்க சொல்லல. ஆண்டு வட்டி 6%, அரையாண்டு வருடாந்திர வட்டி. ஸோ இப்போ இங்க வந்து 1 இயர், n வந்து 1 இயர். ஆனா ஹாஃப் இயர்ஸ் எத்தனை இருக்கும், 2 half years இருக்கும்ல. ஸோ அதை வச்சு ஸோ அப்போ இது 100 into 106/100. இது வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்னா. இப்ப இதுவே எனக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்னா என்ன வரும், 100 into 103/100. எத்தனை வாட்டி எழுதணும், 2 வாட்டி எழுதணும். ஏன்னா ஒரு வருஷத்துல எனக்கு 2 6 மாசம் வரும். ஸோ இந்த 100 கேன்சல் ஆயிடும். 103². 103² என்னது, 100 plus 3 whole square அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ 100 plus 3னா 100² plus 9² 2 into 3 into 100 அப்படின்னு இருக்கும். ஸோ 600 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இங்க ஆன்சர் 10,609. ஸோ 10,609 divided by 100. அப்போ இங்க எனக்கு என்னவா மாறிடும், 106.09 rupees-ஆ மாறிடும். இங்க என்ன இருக்கும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும், 106 அப்படின்னு இருக்கும், கரெக்டா. இங்க எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் 100 ரூபாய் அப்படின்னு இருந்தது, இங்க 106 ரூபாவா மாறிடுச்சு. எதனால, இந்த 6%. இங்க எனக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறப்போ 100 இருந்தது, எனக்கு 106 ரூபாய் 0.09 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இங்க R எனக்கு என்னது, 6.09% அப்படின்னு அர்த்தம். ஸோ R வந்து 6.09. ஸோ ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரிமைனிங் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். இதுல மொத்தமே வந்து நமக்கு ஒரு 50 கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ இன்னொரு பார்ட்ல நமக்கு வந்து கூட்டு வட்டி கணக்கு முடிஞ்சிடும், சரியா. ஸோ நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.